தரம் 5 மாணவர்களுக்காக நடாத்தப்படும் 2024 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான அறிவிப்பை பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அதன்படி பரீட்சை செப்டம்பர் 15, 2024 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பரீட்சைக்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் 27ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நீர்த்தேக்கங்கள் அனைத்திலும் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதுடன் நீர் மின் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் மின்சார கட்டணத்திற்கு உடனடி தீர்வினை பெற்றுத்தருமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தின் அமர்வின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 20ஆம் தேதிக்குள் நீர்மின் உற்பத்தி 31% அதிகரித்துள்ளதுடன் மின் உற்பத்தி நிலையங்களில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக மின் உற்பத்தி அதிகரிப்பின் பலனை மக்களுக்கு வழங்க வேண்டும். இந்நிலையில் மின்சார அலகு ஒன்றின் விலையை குறைப்பதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் இவ்வருடத்தில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை தெரிவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் ஊரலு கிழக்கில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். ஊரலு பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகே நேற்று இந்த துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 48 வயதுடைய சிங்கரத்னம் சசிகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மரண விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி என் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். கொழும்பில் உள்ள ஈரான் தூதரகத்திற்கு சென்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் திடீர் மரணத்திற்கு தனது இரங்கலை தெரிவித்தார். தூதரகத்திற்கு சென்ற ஜனாதிபதியை இலங்கைக்கான ஈரான் தூதுவர் கலாநிதி அலி ரீசா டெல்கோஷ் உள்ளிட்ட பணிக்குழாம் வரவேற்றது. ஈரான் ஜனாதிபதியின் மறைவு குறித்து ஈரான் தூதுவர் உள்ளிட்டோரின் கலந்துரையாடிய ஜனாதிபதி அங்கு வைக்கப்பட்டிருந்த குறிப்பேட்டில் இரங்கல் குறிப்பை பதிவிட்டார். பின்னர் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் திடீர் மரணத்திற்கு ஈரான் அரசாங்கத்திற்கும் அந்நாட்டு மக்களுக்கும் தனதும் இலங்கை அரசாங்கத்தினதும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்தார்.